எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான, சந்தோஷமான, இதமான, இனிமையான பொன்மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்களினி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சிவானம். என்னடாச்சு தம்பி உனக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியலங்க, சம்திங் பெயின் இன் த்ரோட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனிஹவ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க நூலகர் விஜயன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கூட. நேர்கள் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பிஸி ஷெடியூலில் கூட நீங்கள் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் இன்னைக்கு பேசி பார்க்க போகிறோம். உங்களை பற்றி ரத்ன சுருக்கமாக, உங்களோட ஸ்கூலிங், காலேஜ், அப்புறம் இப்போ இருக்கிற துறை பற்றி ஒரு ரத்ன சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஓகே, முதல்ல எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். தேங்க்யூ சார். நான் ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் லைப்ரரி கோவைப்புதூரில் இப்போ நூலகராக ஒர்க் பண்ணுறேன். இந்த லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் ஒரு 17 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே சார். நான் ஒரு படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ சோசியாலஜி முடிச்சுட்டு லைப்ரரி மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். எம்ஃபில் சோசியாலஜி முடிச்சிருக்கிறேன். எனக்கு இது என்னோட சேலரியெல்லாம் கம்மியாக இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச வேலை, சொசைட்டியோட நெருங்கி சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால தொடர்ந்து இந்த வேலையை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் அது உண்மையான காரணம். ஓகே. அஸ் யூஸ்வலாக நான் என்னோட சர்வீஸ் லைப்ரரிங்கிறது ஒரு வரவங்களுக்கு புக்கு கொடுக்கறது, அது திரும்ப கொடுக்க, அந்த இது இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகே. நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் லைப்ரரியை சேர்த்துடணும், மக்களை லைப்ரரிக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் என்னோட மோட்டிவ். சூப்பர் சார். இப்போ பொதுவாகவே படிப்பு எல்லாமே சம்மந்தப்பட்டலாம் சோசியாலஜியாகவே இருக்கு. சின்ன வயசுலேருந்து யாருக்குன்னு ஆசை இருக்கும்னா, வீட்லேயும் சரி நமக்கும் சரி, படித்தா டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர், இப்படி தான் ஒரு ஃபோக்கஸ்டே இருக்கும். நீங்கள் ஏன் எடுத்து படித்தது எல்லாமே சோசியாலஜி, சர்வீஸ் ஓரியன்டாகவே இருந்திருக்கீங்க? இதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கா, இல்லை எதையாவது பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? எஸ், எனக்கு ஆசிரியர் வேலை தான் ரொம்ப பிடித்த பணியாக இருந்துச்சு. ஓகே. எனக்கு எங்கள் தாத்தா ஆசிரியராக இருந்தார், அரசு ஆசிரியராக. ஓகே. அப்போது ஆசிரியர்கள்னா மரியாதை நிறையா இருந்துச்சு, வறுமை கூடவே இருந்துச்சு, சம்பளம் ரொம்ப கம்மி. அதனால எங்கள் தாத்தா ஆசிரியர் வேண்டாம்ப்பா, நீ ஒரு இன்ஜினியராக எப்படியாவது போயிருங்க யாராவது அப்படின்னு சொல்லி என்னை 10th நிறையா மார்க் வாங்கினதுனால ஒரு பாலிடெக்னிக்கில் கொண்டு போய் நீ டெக்ஸ்டைல் இன்ஜினியர் பேசிக்கலி சேர்த்தாங்க. நான் அது முடிச்சுட்டு அப்புறம் பாம்பேயில் டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிறேன், வீவிங் மில்லில் சூப்பர்வைசராக. அப்புறம் ஷிஃப்ட்டு எனக்கு 3 ஷிஃப்ட்லேயும் நைட்டு எனக்கு நான் ஒரு இயற்கையாக வாழக்கூடிய, இயற்கையாகவே என்னோட அப்படி இருந்தது. என்ன உலகமே தூங்கும்போது நம்ம நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இது ஐடியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடிங்க சார். இது இயற்கைக்கே மாறாக இருக்குது. நம்ம இந்த வேலை அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது ஒரு சோசியாலஜி எதுக்கு படித்தேன்னா, நான் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அது எவ்வளோ கஷ்டனே தெரியாமல் இருந்து கூட கலெக்டர் ஆயிடணும், அதில் போயிடணும் அப்படின்னு. அப்போ நான் மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அங்கே பார்க்கும்போது லைப்ரரி வழியாக ஒரு தடவை போக வேண்டியது வந்தது. அங்கே லைப்ரரியனுக்கு ஒரு சேர் ஜட்ஜு மாதிரி அப்படி உயரமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஓ, லைப்ரரியன் படித்தா இதுதான் வேலை போடுறேன்னு நான் எம்ஏ முடித்தேன், லைப்ரரி சயின்ஸ் படித்தேன். ஓகே. அது எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாதனால அதை இருந்தது. ஒரு நல்ல அமைதியான இடம், இங்கே இருந்தால் நம்ம யூபிஎஸ்சிக்கும் நிறைய படிக்கலாமே, அடுத்த படிக்கணும் அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்தேன். அரசு வேலைகள் எதுவுமே கிடைக்காம எங்கள் அப்பா ஒரு எக்ஸர்வீஸ்மேன். ஆமாம், அவரோட அந்த எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் இந்த லைப்ரரி சயின்ஸ் தான் பதிஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு அரசு வேலை வந்துச்சு. வேண்டாம் வெறுப்பாக தான் சேர்ந்தேன். ஆனால் அது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரான்ட்டு அதை பிடிச்சி தொடர்ந்து நான் 17 வருஷமாக அது சந்தோஷமாக அந்த பண்ணிச்சேன். உள்ளே வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் கூட உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 17 வருஷம் அப்படி இல்லைன்னா அதை சஸ்டெயின் பண்ண முடியாதுல்ல சார், எவ்வளோ விஷயங்கள். ஸோ இன்னும் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் பேசி போகிறோம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது சித்திரச்சிவானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்துட்டு இருக்கார் நூலகர் விஜயன் அவர்கள்.
எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சு சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா, பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சிருங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்கு அது பிரசவந்தான், உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, எதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா.
5:12 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது சித்திரை செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட விருந்தினரா லைப்ரரியன் விஜயன் இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா சார்? நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்பிச்சு டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் அந்த செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இல்ல இது வாழ்வியல் கரெக்ட் கிடையாது, நம்ம பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்ப நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. 17 வருஷமா நூலகத்துறையில் இருக்கேன்னு சொன்னீங்க. இதுல கிடைச்ச மறக்க முடியாத ஒரு அனுபவம் சார், கரெக்டுப்பா வந்தது இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு என்னைக்கா ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா சார்? அந்த மூமெண்ட் இருக்கா? எஸ், லைப்ரரியில் நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி கிளப் மூலம் ஸ்டோரி டெல்லிங் ப்ரோக்ராம் ஒரு மாதத்தில் 4 செகண்ட்ஸ், அந்த செகண்ட் வீக்கை தவிர எல்லா வாரத்துலேயும் ஒரு லைப்ரரியில் ப்ரோக்ராம் ஈவினிங் நடந்துகிட்டே இருக்கும் சண்டே. ஓகே. ரெண்டாவது இது வந்து மகளிர் நூலக மன்றம்னு ஆரம்பித்து அதிலிருந்து உணவே மருந்துன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷம் தொடர் ப்ரோக்ராம் பண்ணோம். கோவை பாலான்னு அவரை வச்சு காய்கறிகள் அது எப்படியெல்லாம் நமக்கு வியாதிகள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கீரைகள், மூலிகைகள், அது வரைக்கும் முடிச்சோம். இப்போ இந்த ரெயின் சீசன் முடிஞ்சவொடனே சிறுதானியங்களை பற்றி ஆரம்பிக்க போகிறோம். அது லாஸ்ட் இயர் சிறுதானிய ஆண்டா வேறு ஐநா சபை அறிவிச்சிருந்தாங்க 2 வருஷம். அது பண்ண போகிறோம். இதை தாண்டி எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 2022 ரீடிங் மிஷன் 2022 அப்படின்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணாங்க. சரிங்க சார். அது நாடு முழுவதும் எல்லாரும் சேர்ந்து இந்த வாசிப்பை ரீடிங்கை வந்து மக்கள்கிட்ட ஒரு 300 மில்லியன் பீப்புள்கிட்ட கொண்டு போயிடணும் 22க்குள்ளே அப்படின்னு சொல்லி அது ஒரு 18ல் அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் அதை எடுத்தோம், 2021 எடுத்தோம். அப்புறம் அதை இது பண்ணும்போது 62,000 மாணவர்களை நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சந்தித்து இந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு 5,000 டீச்சர்ஸ், மொத்தம் ஒரு 67,000 பேர்கிட்ட. அது எப்படி இப்போ நினச்சாலும் கூட அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. தினந்தோறும் ஒரு பள்ளியில் அவ்வளோ மாணவர்களையும் போட்டு அதற்கு ஒத்துழைத்த ஆசிரியர்கள், நம்ம சிஓ, மாவட்ட நூலக அலுவலர்கள், நூலகர்கள், அப்புறம் நிறைய பள்ளிகளில் ஒரு மூடுற நிலைமையில் இருந்த பள்ளிகளை கூட நாங்கள் அந்த ப்ரோக்ராமால் திரும்ப புதுசாக அதுக்கு உயிர்ப்பித்து கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த ரீடிங் மிஷன் தான் அது இந்தியாவிலேயே எல்லாரும் பண்ணாங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ண அளவு அது வந்து அந்த இந்தியா ஃபுல்லாக பண்ணதை விட நம்ம அதிகமாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் நம்ம பண்ணியிருந்தோம் சார். வேற லெவல் பெருமை அது நம்ம பள்ளி கல்வித்துறை, நூலகத்துறை சார்ந்த அனைவருக்கும். ஸோ இதனால அங்கீகரிக்கப்பட்டீங்களா? நிறைய இடத்துக்கு உங்களுடைய பேரும் சர்வீஸும் போய் சேர்ந்ததா? கண்டிப்பாக. இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது கூட அதோட விளைவு தான். எஸ் எஸ். ஆமாம். அது தொடர்ந்து ஒரு விஜயா பதிப்பகத்தில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நிறைய அவார்டு, இது வரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட அவார்டுகள். அரசும் வந்து எஸ்ஆர் ரங்கநாதன் அவார்டு கொடுத்துருக்கு. நிறைய அவார்டுகள். அது மூலமாக அந்த அவார்டு வந்து எனக்கு மட்டும் பெருமை சேர்க்கறது இல்லை. அந்த நூலகத்துறை, நூலகம், வாசிப்பு அதோடு சேர்ந்து என்னை முகம் தெரியாதவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் நூலகரா அப்படின்னு இவர் தானா அவர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்னோட நம்மளோட சர்வீஸ் கொண்டு போய் சேர்க்கணுமோ சர்வீஸ் அதை கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். எஸ். ஒரு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக ஒரு வேலைக்கு போயிருந்தோம்னா அது நேசிக்கலைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கவே முடியாதுல்ல சார். அது ரொம்ப நம்ம நேசிக்கணும். இப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, நூலகத்துலேயும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டாக போகிறதுக்கான டைம் ஷெடியூல் நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்க? இதுக்கு ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அது இப்போ நம்ம சர்வீஸ் ஃபேமிலி அந்த பேலன்ஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய கலை தான், ஆர்ட்டு. நிறைய எனக்கும் வரும், வெளியே காமிச்சிக்காமல் இருப்போம். ரொம்ப வீட்டில் ப்ராப்ளம்ஸ் அண்டு ஒரு ரொம்ப ஒரு அதில் ஒரு அதிகபட்சமான சோதனையை சொன்னேன்னா ஒரு முறை அம்மாவுக்கு ஒரு மெடிசன் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கி என்னோட 2 வீலர் கீழே போட்டிருக்கிறேன். ஒரு 2 நாள் கழிச்சு அம்மாட்ட வந்தவொடனே நான் அம்மா ரூமுக்கு தான் போவேன். போய் ட்ரெஸ்ஸுங்க அம்மா சாப்பிட்டீங்களாமான்னு கேட்பேன். சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா? அந்த மாத்திரை மட்டும் இன்னும் வாங்கிட்டு வரலடா அப்படின்னாங்க. அது 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம இல்லையே கொடுக்கலையே அப்படின்னாங்க. அது வண்டியில் இருக்குது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் மறந்து அன்னைக்கு தான் 9 மணி லைப்ரரியிலே பேசி அங்கே படிக்கிற டிஎன்பிசி இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களோட பேசுகிறது செய்கிறதுல ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ அன்னைக்கு தான் லேட்டாக வரும். அந்த மாதிரி நிறைய இழப்பு. நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணாலும் கூட இழப்பு வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. பின்னாடி ஏதாவது ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். அதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை.
பட் எஸ் ஆனால் ஃபேமிலி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா சார்? கண்டிப்பாக அவ்வளோதான். புரியாமல் இருந்தாங்க, புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணாங்க. பின்ன இதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் லைப்ரரியில் கூட வந்து ஒரு நாளைக்கு நடக்கிற ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் வீட்டில் ஆளே கிடைக்கல, வாலண்டியர்ஸ் கிடைக்கலன்னா எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் குழந்தைங்க எல்லாரும் வந்து பெஞ்சு சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி அது இன்னும் தொடர்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு அரசு ஆஃபீஸில் வந்து ராத்திரியெல்லாம் வேலை பார்த்துருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக வந்து லைப்ரரி நம்ம போவோம், புக்ஸ் எடுப்போம், படிப்போம், அவர் என்னென்ன புக் எடுத்து கொடுப்பாரு செய்வார் அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்த ஒரு விஷயம். நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இதோட விளைவு தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நம்மள பேசிட்டு இருக்கோம். பட் லைப்ரரியன் அப்படின்னா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்குறோம். பட் அவங்க நினைச்சாங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றதான். ஸோ இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பேசி பகிரப்புறம் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 சித்திரை செவ்வானம். பாடலுக்கு பிறகு பேசலாம். ஸ்டே டியூன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன் மகளல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கொதித்திடும் முன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம், அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. 5:21 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது சித்திரை செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து பேசிட்டு இருக்கார் நூலகர் விஜயன் அவர்கள். சார், ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா எப்பவுமே யாருமே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்க இப்படி ஃபேமிலி, ஜாப், அப்புறம் சர்வீஸ் ஓரியன்டா இப்படி நீங்க போற விஷயங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்குதா? நான் மறுபடியும் அதான் கேட்குறேன். டைம் ஷெட்யூலிங் நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? ஏன்னா எங்களுக்கு அது யூஸா இருக்கும். எஸ், நேரம் இல்லைன்னு சொல்கிறதும் அது வந்து ஒரு பொய் தான். நேரம் கிடைக்குமான்னு கேட்குறது தப்பு. ஏன்னா இங்கே வந்து அப்துல் கலாம் சார்லேருந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஓஏ வரைக்கும் எல்லாருக்குமே 24 hours தான். நேரத்தை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம தான் ஒதுக்கிடணும், அவ்வளோதான். அதில் இப்போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார், அவருக்கு வந்து ஒரு 30 hours கூட, இவர் அதை விட பெரிய பதவியில் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு 35 hours, அப்படி கிடையாது. 24 hours தான்.
நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது தான். ஒவ்வொருத்தங்க என்டர்டெயின்மெண்ட்ல ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க, ஒருத்தங்க தூங்குறதுல கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம அந்த ப்ரையாரிட்டி என்ன வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட். அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் சொன்னே வருது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஜாப் எப்படின்னு சீரியஸாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறக்கா என்ன அதிகமாக பண்ணுவீங்க? ட்ராவல் பண்ணுவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல சார், நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க உங்களோட ரிலாக்ஸ் டைமில்? நான் ரிலாக்ஸ் டைமில் புக்ஸு கம்மியாக தான் படிப்பேன். ஓகே, லைப்ரரியிலேயே ரீடர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது கம்மியாக படிக்கிறது நான் தான். ஏன்னா அவங்க படிக்கிறத பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கும். ஓகே, எனக்கு பணி அதிகமாக இருக்கிறதுனால படிப்பு நேரம் கம்மி. ரிலாக்ஸ் வந்து நான் மியூசிக் கேட்பேன். ஓகே, வீட்டில் வந்து அவங்க கிளாசிக்கல் டான்ஸர், கிளாசிக்கல் சிங்கர், பிள்ளைங்க எல்லாருமே ஒரு கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் சார்ந்த ஃபேமிலி. அதனால் எப்போவுமே எங்களுக்கு மியூசிக் தான் பொழுதுபோக்கு. பேசுகிறது ஏதாவது ஒன்றுனாலே அதிகமாக நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறது, அதிக நேரத்தை கழிக்கிறது வந்து மியூசிக் தான். ஆமாம், அது எங்களுக்கு எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவங்க அதிக டைம் வந்து அவங்க கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, புதுசு புதுசாக பண்ணுவாங்க, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகே, மியூசிக் தான் சார், அது தவிர ரீடிங் அண்ட் மியூசிக் தான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேர் படிக்கிறாங்க, இப்போ வந்து நிறைய அரசுகள் வந்து நிறைய தேர்வுகள் வந்து முன்வைக்கிறாங்க, நிறைய வேக்கன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான மாணவர்கள் இல்லை வந்து சாதாரண நம்மளுடைய சாமானியர்கள் வந்து அதிகமான முயற்சி எப்படி எடுக்கிறாங்க? அதுக்கான சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியுதா? இப்போது நீங்கள் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது? எஸ், என்னோட அனுபவத்தில் வந்து நிறைய அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து மாணவர்கள் ஆசைப்பட்டு வருவாங்க. இன்னொருத்தவங்க ஆர்வத்தில் வருவாங்க, இன்னொருத்தவங்க அது வந்து உண்மையாலுமே ஒரு பயங்கரமான முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த நல்ல வழிகாட்டுதல்களோட வர்றவங்க வந்து நம்ம இதுக்கு சரிதானா அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழியை இது பண்ணிக்கிடுவாங்க. வழிகாட்டுதல் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு வழி அமையும். நாங்கள் நூலகத்தில் வந்து எல்லா நூலகத்திலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அரசு பொது நூலகங்களில் மாணவர்களுக்கு இப்போது நம்ம சிறப்பு வழிகாட்டுதல் பிரிவு பயிற்சி, அதுக்கு உண்டான நூல்கள் எல்லாமே இருக்குது. எல்லா நூலகத்திலையும் நிறைய பேர் இப்போ ஒரு அரசு பணிக்கு ஒரு டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து எந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்தாலும் அதில் ஒரு 30% லைப்ரரியில் படித்த பசங்க வர்ற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பர். ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் இருக்குது, அதுக்கான புக்ஸ் எல்லாமே அங்கே சோர்ஸாக இருக்குது. பெரிய டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாவட்ட மைய நூலகங்கள் எல்லாத்துலேயுமே அதுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு சேர் டேபிள் எல்லாமே தனி ஹால், ஓன் புக்ஸ் படிக்கிறதுக்கு தனி ஹால், அப்புறம் அதற்கு உண்டான அனைத்து நூல்களும் பெரும்பாலும் 6வது வகுப்புலேருந்து நம்ம 12வது வகுப்பு வரைக்குள்ள அரசு புத்தகங்கள் தான் அதுக்கு தேவைப்படுது. அது கவர்மெண்ட்டே இலவசமாக எவ்வளோ வேணாலும் தேவையான அளவு கொடுத்துருக்காங்க இப்போ. அதனால் அவங்களுக்கு எல்லா வசதியும் அரசு பொது நூலகத்தில் இன்றைக்கி இருக்குது. சரியாக அவங்க திட்டமிட்டு படித்தால் எல்லா அரசு வேலையை ஈஸியாக அடையலாம். எஸ் சார், இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கு, எப்படி அது இருக்குது அந்த பார்வை உங்களுக்கு? எஸ், டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. அதோட தேவை நமக்கு எங்கே வருதோ அங்கே பயன்படுத்திட்டா நல்லது. ஃபுல்லாகவே நம்ம இப்போ நிறைய மெட்டீரியல் சோர்ஸே பிடிஎஃபாக வருது. நம்ம அது அதிக நேரம் ஸ்க்ரீனில் படிக்க முடியாது. ஆன் ஸ்க்ரீன் அதிகமாக இருக்க நமக்கு வந்து மூளை வந்து சீக்கிரம் டயர்டாயிரும். ஓகே, இருக்குது. நமக்கு வந்து நிறைய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோமோ உடம்பு நம்மளோட பாடிக்கு, அதே மாதிரி நம்ம ஒரு மூளை, அடுத்து மைண்டுனா மனது, அது எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த மூளைக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி, மைண்டு வந்து ரீடிங் இஸ் த ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஃபார் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ரீடிங். சாதாரண நம்ம புக்ஸ் படிக்கிற ரீடிங்கே வந்து மைண்டுனா நம்ம படிக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நம்ம அதை விட்டுட்டு ஸ்க்ரீனில் படிக்கிறதுனால நமக்கு அடுத்த கண் இன்னும் டயர்ட் ஆகுது, மூளை வந்து சீக்கிரம் டயர்ட் ஆகும். கண்டிப்பாக சார், ஏன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பார்க்க முடியாது. எஸ், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்குற லைப்ரரியில் டே பை டே நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இருக்காங்களா சார், அவங்க வந்து ஸ்கூல்லேயே கூட சில விஷயம் சொல்லி அந்த புக் எடுத்துட்டு வா, இந்த புக் எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சந்திக்கும் போது நம்மளுடைய டைம் பீரியடுக்கும் இப்போ இருக்க டைம் பீரியடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரேஷன் கேப் நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கி மொபைல்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. அதையும் தாண்டி லைப்ரரிக்காக வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்குது? குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகளோட ஆர்வம் அதிகமாக இருக்கா, பார்க்க முடியுதா?
ஆமாம் சார், கண்டிப்பாக இருக்குது. அது நிறைய பள்ளிகளில் வந்து நூலகம் உள்ளவே வச்சுருக்காங்க. இப்போ அரசு பள்ளிகளில் கூட நிறையா புக்ஸ் கொடுத்து உள்ளவே நூலகங்கள் வச்சுருக்காங்க. பொது நூலகங்களுக்கு, அருகில் உள்ள பொது நூலகங்களுக்கு நிறைய பள்ளி ஆசிரியர்களே வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு தலைவர்களை பற்றி கட்டுரை வைக்கிறது, ஒரு பேச்சு போட்டி எது வந்தாலும் புக்கை பார்த்து லைப்ரரியில் போய் எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து லைப்ரரிக்குள்ளே வந்து பழக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். எஸ். ஸோ இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன். குறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே, ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களிலெல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன், வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே, எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே, விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர தலை நிமிர. குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உதிரம் நீதாண்டா, குறும்பா என் விடியல் நீதாண்டா.
பாரு ராதா, மழையில இருந்து தப்பிக்க நான் கொடை கொண்டு வந்திருக்கேன். டெங்கு அப்புறம் சிக்கன் குனியாவில தப்பிக்கும் வழி, அதை யாரு பண்ணுவாங்க? இத பத்தி யாரும் சொல்லலையே. நான் சொல்றேன். தண்ணீர் நிரம்பி இருக்கும் டேங்க் அப்புறம் பாத்திரங்களை நல்லா மூடி வைக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை கூலரை காலி பண்ணி காய வச்சு மறுபடியும் தண்ணி ஊத்தி நிரப்பணும். வீட்டுல அப்புறம் அக்கம் பக்கத்துல உடஞ்ச பாத்திரம், டப்பா, டயர் போன்றவற்றில தண்ணியை தேங்க விடாதீங்க. கொசுக்கடியிலிருந்து தப்பிக்க காயில், கிரீம், மெஷின் போன்றவற்றை பயன்படுத்துங்க. டெங்கு கொசு பகல் நேரத்துல கடிக்கும். உடம்பு முழுவதையும் மறைக்கும்படியான ஆடைகளை போட்டுக்கங்க. காய்ச்சல் வந்தா டாக்டரோட ஆலோசனையை பெறுங்க. புரிஞ்சதா? ஆமா புரிஞ்சுச்சு. இப்போ நான் மத்தவங்களுக்கும் சொல்வேன். சில சுலபமான வழிகளை கடைபிடிங்க. டெங்கு சிக்கன் குனியாவை விரட்டி அடிங்க. இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பொது நலன் கருதி வெளியிடுவது. எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். அஞ்சு மணி 33 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு நூலகர் விஜயன் அவர்கள். சார், எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல வந்து டச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். நீங்க இந்த லைப்ரரியின் துறையில் வந்து 17 வருஷம் ஆச்சு. நிறைய ஏண்டா வந்து நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐயோ கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணிக்கும் உங்களுக்கு. நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? ஒன்று, இப்போ உங்களை பார்த்து யாராவது அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அது லைப்ரரியாக இருக்கலாம், இல்லை பொதுமக்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஃபார்வர்ட் போயிருக்காங்களா? அது உங்களுக்கு காதில் வந்திருக்கா, கேட்டிருக்கீங்களா? எஸ் சார். எனக்கு வந்து லைப்ரரியில் வந்து ஃபீல்டில் பெரிய இன்ஸ்பிரேஷன் எஸ்ஆர் ரங்கநாதன் தான். டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன், ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். ஓ சூப்பர். அவர் மேரேஜ் பண்ண அன்னைக்கு கூட லீவ் எடுக்காமல் மேரேஜ் முடிஞ்ச உடனே லைப்ரரி டூட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி சரி. அப்போவே அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் அப்துல் கலாம் சார் வந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த எங்களுக்கு இயக்குனராக வந்த இளம்பகவத் ஐஏஎஸ், அந்த மாதிரி நிறைய நம்மளோட வயது கம்மியாக இருந்தாலும் கூட இன்ஸ்பிரேஷன். சமீபத்தில் நான் ஒரு தில்லையடி வள்ளியம்மை ஒரு புக்கு படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஒரு இந்த புக்கு முன்னாடியே படிச்சிருந்தேன்னா என்னோட குழந்தைக்கு கூட வள்ளியம்மான்னு பேர் வச்சிருப்பேன் நான். அந்த அளவுக்கு. ஆமாம், அவங்க காந்தியோட பயணம் பண்ணியிருக்காங்க. பண்ணி நம்ம தேசிய கொடி வந்த அந்த கலருக்கு காரணம் அது அவங்க தான். ஆனால் அது நமக்கு யாருக்குமே தெரியாத விஷயம். அந்த புக் சார் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து காந்தியோட அங்கே போராட்டம், இவங்கெல்லாம் இங்கேருந்து போன இந்தியர்கள், அதில் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்காங்க. அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கே ஜெயிலில் இருக்கும்போது அந்த நாட்டுக்கு அந்த போலீஸ் வந்து கேட்குறான், எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க? அவங்க வந்து எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து தனியாக உரிமை வேணும், பொது சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்தியன் சொல்கிறீங்களா? ஐயா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, அது வந்து இப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொடி கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு லோகோ எதுவுமே இல்லை, நாடே இல்லாத போது நீங்கள் ஏன் இப்படி இந்தியன் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதை இங்கே என்ன இருக்குதோ அதோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போயிட வேண்டியதானே, ஜெயிலில் இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு யார் சொன்னது எங்களுக்கு கொடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமான ஒரு கதை சேலை, அந்த மாதிரி ஒரு சேலை தான். அதை முந்தானையை கிழித்து ஜெயிலில் அவன் அடிப்பான்னு தெரிஞ்சும் கூட கிழித்து அந்த ஜெயிலில் ஒரு நடந்திருக்காங்க அவனை எதிர்த்து, இதுதான் எங்கள் இந்தியாவோட கொடி, எங்களுக்கு கொடி இருக்குது, நாங்கள் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அடித்து உள்ளே போட்டுருந்தாங்க அங்கே. அது அப்புறம் நம்ம காந்தி அடிகளோட மனைவிக்கு இந்த ரிப்போர்ட் போகுது. அவங்க கூப்பிடு அந்த பொண்ணு, அவங்களும் அங்கே ஜெயிலில் தான் இருக்காங்க. கூப்பிட்டோன்னா அவங்க ஏமா இப்படி பண்ணுற, நீ சின்ன பிள்ளை, 16 இயர்ஸ் அந்த மாதிரி தான், அவங்க இறக்கும்போதே 19 இயர்ஸ். அதுதான் எனக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. யாருக்கு தெரியும், நிறைய பேர் தில்லையடி வள்ளியம்மை அப்படின்னோன்னா ஏதோ பாட்டியாக இறந்துருக்காங்க. 19 இயர்ஸில் இறந்துருக்காங்க. காந்தி வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க, இறக்கும்போது மெலிஞ்சி சாப்பிடாமல் இருந்து ஜெயிலில் அதிக நாட்கள் இருந்து நாட்டுக்காக. அந்த நம்ம அவங்க அவங்க காந்தியோட ஒய்ஃபு வந்து அந்த சேலை அந்த போடு அப்படின்னு சொல்லி அவங்க சேலை முந்தானையில் அந்த துணியை வாங்கி வச்சுட்டாங்களாம் பத்திரமா. அப்போ நம்ம நாடு சுதந்திரம் வரும்போது காந்தி வந்து இவங்க சொல்கிறார், நீங்கள் ஃப்ளாக்கு வந்து ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வள்ளியம்மா அவங்க சேலை இருக்குது, கிழிச்சி சேலை, அதில் வர்ற கலர் வர்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சேலையில் இருந்த அந்த 3 கலரை தான் முன்ன பின்ன வச்சு நம்ம அந்த 3 கலர் வந்தது. நம்ம நினச்சிக்கிடுவோம் அது வந்து வெள்ளைனா வந்து வெண்மை புரட்சி, பசுமைனா பச்சை, அது நம்மளா உண்டு பண்ணதுதான். அது மதம் சார்ந்து சொல்லிக்கலாம், உணவு சார்ந்து சொல்லிக்கலாம், உணர்வு சார்ந்து சொல்லலாம், அது நம்மளா இவங்களா ஏற்படுத்திக்கிட்டது. உண்மையான காரணம் தில்லையடி வள்ளியம்மையுடைய சேலை முந்தானையில் இருந்த கலர்ஸ் தான் அது.
எஸ். ஸோ இதுதான் சார் சொல்றது, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டோ படிச்சோ தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதான் இப்போ முதல்ல நான் ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ எஃப்எம்ல வந்து உள்ள வரும்போது ஆர்ஜே அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக பேசுறவங்க இல்லை, அதிகமாக கேட்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி எஸ் ரெடி பண்ணி இந்த உணவு சார்ந்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இந்த சிறுதானியங்கள், கீரை வகைகள், காய்கறிகள் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை மேற்கொள்ளணும், எப்படியான சரிவிதத்தில் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இனி அப்கமிங்கில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எதாவது இருக்குங்களா சார் இப்போ? ஆமாம் சார், நாங்கள் வந்து லைப்ரரியில் தொடர்ந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு வீக் வந்து இந்த உணவே மருந்துன்னு ப்ரோக்ராம் பண்ணோம். சரிங்க சார். கோவை பாலான்னு ஒரு இயற்கை படித்தவர், அவரை வச்சு பண்ணோம். அதில் முதல்ல மூலிகைகள் ஆரம்பித்தோம். என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்போ கொரோனா பீரியடில் கூட நம்ம நிலவேம்பு கஷாயம் எல்லா ப்ரோக்ராமுமே நாங்கள் வந்து இந்த டீ பிஸ்கெட்லாம் கொடுக்க மாட்டோம். எள்ளு மாவு, பாசிப்பயிறு, முளைகட்டின பாசிப்பயிறு, நோ பாயில் நோ ஆயில்னு, சுக்கு காப்பி, மூலிகைகள் என்னென்ன டீ எல்லாம் போட முடியுமோ டீ தூள் இல்லாமல் அந்த மாதிரி அந்த எல்லா நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் அதுதான் பண்ணுவோம் லைப்ரரியில். அந்த உணவு மருந்து ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். நிறையா பொள்ளாச்சி, காரமடை எல்லாம் கோவை புதூருக்கு வேன் பிடிச்சி 6 பேர் 8 பேர் 10 பேர்னு வந்து எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நம்ம சாதாரணமாக அந்த வெண்பூசணி வந்து ஒரு கேன்சரை அவர் ஆக்கி இருக்குது, அதுக்கு சாட்சிகள்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஆமாம் சார், நாங்கள் இதில் பண்ணவங்க தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க லைப்ரரியில் அப்படின்னு சொல்லி. காய்கறி கடைக்காரங்க சொல்லுவாங்க, எல்லாரும் 50 கிராம் 25 கிராம்னு வெண்பூசணி காலையில் வந்து கேட்குறாங்க சார், சாப்பிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கீரை வகைகளும் அதே மாதிரி தொடர்ந்து முடிச்சிட்டோம். இப்போ சிறுதானியங்கள் அடுத்து பண்ணுறதா இருக்கும். அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து சிறுதானியங்கள் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறுதானிய ஆண்டா ஐநா சபை கூட அறிவிச்சது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிட்டு லைப்ரரியில் அதுதான் அடுத்து பண்ண போகிறோங்க சார், சிறுதானியம். இப்போ நிறைய சிறுதானிய வகைகள் வந்து நடைமுறையில் இல்லை சார், நிறைய சிறுதானிய வகைகள் வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கான சில விதை சேகரிப்பு இடங்கள் வந்து பர்டிகுலர் ஒரு சில இடங்கள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்தங்கள் கேட்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஆட்களை போய் நீங்கள் மீட் பண்ணி எடுப்பீங்களா? அது எப்படி பாசிபிள் சார்? அது இல்லை, நம்ம அது ஒரு விதைகள் கூட ஒரு தடவை கொடுத்தோம் ஃப்ரீயாக. அது நிறைய சமூக ஆர்வலர், நம்ம ஆர்வலரைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நம்ம நாட்டு ரக விதைகள், கீரை மூலிகையாக இருக்கட்டும், அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. வானக அமைப்புலேருந்து நம்மாழ்வாரையாட்ட உள்ள பயின்று வந்த ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி விதைகள் நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிறோம், பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறோம். சிறுதானியங்கள் வந்து விதை வாங்கி நம்ம விதைக்க முடியாது. ஓகே, அது ஒரு ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குதோ அது ஆர்கானிக்காக கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, சிறுதானியம் நம்ம எடுத்துக்கிறதே பெரிய விஷயம்தான். எஸ், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம், நிறைய உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகிறதும் ரொம்ப நல்லதா இல்லை சார்? கண்டிப்பாக மாற்றிருக்கிறோம். நிறைய ஸ்கூல்லேயே வந்து நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து எள்ளு மாவு, தினை மாவு, கடலை, குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கூலில் ஆர்டரே போட்டாங்க, எந்த சாக்லேட்டே கொண்டு வரக்கூடாது, குறைஞ்சபட்சம் கடலை பருப்பி கொண்டு வாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மில்லட்ஸோட மாவுகள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா மாற்றங்களும் வந்திருக்கு. லைப்ரரியில் அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி நம்ம எங்கேயோ சின்ன இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு பொறி அது நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வைக்குது. இன்னும் கூட சுவாரஸ்யமாக குட்டியாக நிறைய விஷயங்கள் பேசி பகலாம். தொடர்ந்தும் கேளுங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது சித்திரை செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு நூலகர் விஜயன் அவர்கள்.
பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் மனம் தேர்ந்தேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேர சொல்லும். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் நன்றான் உயிர் அளித்திடும். இன்னொரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேர சொல்லும். இந்த குடும்பாரிக்கும் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி. நேரம் கரெக்டா 5:46 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சிவானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா நூலகர் விஜயன் அவர்கள் இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம். சார், இந்த மாதிரியான விஷயங்கள் பகிரும்போது அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 70-60களில் நிறைய முன்னோர்கள் இருந்தாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி சொன்னா பிடிக்குது, எப்படி சொன்னா புரியும்? நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறீங்க, நிறைய படிக்கிறவங்கள பாக்குறீங்க. இப்போ அதோட பார்வை எப்படி மாதிரி இருக்கு? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பொதுவாக ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான சொசைட்டியாக வாழ்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம சட்டங்கள் அரசோ போலீஸ் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல சொசைட்டி உருவாகணும் அப்படின்னா எல்லாரும் பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் பக்கத்து ஊரில் எல்லாருமே ஒழுக்கமாக இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். நாம் மட்டும் நல்லா இருந்தால் அது இடைஞ்சலாக தான் இருக்கும். அப்போது ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சொசைட்டி வரணும்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் தேவை. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம மாற்றமோ திருந்திட்டோம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு பக்கத்து வீடு தெரு நாடு ஊர் அப்படி எல்லாமே ஓரளவுக்கு திருந்திடும். அதில் எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு ஒரு மனிதன் குறைந்த அளவு ஒரு சிறந்த மனிதனாக நம்ம ஒரு மாறணும், ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். அதுக்கு வந்து கற்றல் வந்து ரொம்ப முக்கியம் சார். கற்றல்னா நம்ம பொதுவாக பாடம் படிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம லேர்னிங் பண்ணுறது அது 3 விஷயத்தில் நமக்கு அதிகபட்சமாக நடக்குது. ஒன்று ரீடிங், இன்னொன்று வந்து லிசனிங், இன்னொன்று வந்து அப்சர்வேஷன். நம்ம புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது மூலமாக நல்லவைகள் கேட்கறது, நல்லவைகளை பார்க்கறது. இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா நல்லதை பார்க்கறதுக்கும் நல்லதை கேட்கறதுக்கும் நம்ம எங்கேயாவது போகணும், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு மெனக்கிடணும். ஆனால் நல்லதை படிக்கிறதுக்கு வந்து அப்படி இல்லை. நமக்கு தேவையான நேரத்தில் நல்ல புத்தகங்களை நம்ம எங்கே இருந்தும் எத்தனை மணிக்கும் எப்போ எப்படி வண்டியில் காரில் போய்கிட்டு இருக்கும்போது கூட வாசிக்கலாம். ஆனால் ரீடிங் வந்து அதில் ஒரு பெஸ்ட் டூல். அது ஒரு அந்த கற்றலில் வந்து
அந்த கற்றல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனைகளை உண்டு பண்ணுது. நம்ம என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சிந்தனைகள் நம்மள்ட்ட இருந்து கிரியேட் ஆகும். அது அந்த நல்ல சிந்தனை வந்து எப்படியெல்லாம் அந்த சிந்தனைகள் உருவாகுதோ அதை பொறுத்து தான் நம்ம அறிவு வந்து விசாலமாகும் ஆகும். அந்த அறிவு தான் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள நல்ல ரீடிங் இல்லை நல்லதை பார்க்கறது நல்லதை கேட்கறது அதனால உண்டான சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளை வந்தால் அந்த அறிவு ஒரு ஆக்கப்பூர்வ சக்திக்கு பயன்படும். அது தவறான வழியில் வந்த அறிவாக இருந்தால் அது கெட்டதுக்கோ தீவிரம் எதுக்கோ வருது. அவனும் அறிவாளியாக தான் இருக்கிறாங்க, தப்பு செய்கிறவங்களும் அதுக்கு பயன்படும். அதனால் நல்லவைகளிலிருந்து வர்ற அறிவு நல்ல சிந்தனைகள் நல்ல அறிவு அதுதான் ஒரு சிறந்த நல்ல சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனை உருவாக்கும். அது அந்த கற்றல் வந்து முக்கியம். கற்றலில் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள் அதை பதிவு பண்ணிருக்காங்க சார். வள்ளுவர் சொல்வார், கற்கை நன்றை பிச்சை எடுப்பினும் கற்கை நன்றை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல புத்தகம் வந்து 100 நண்பர்களுக்கு சமம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கும் போது தான் நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் யோசிக்கிற திறன் வந்து தெளிவாகுது. அதனால நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பட் அது எனக்கு என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துருச்சு, நிறைய அவங்க என்டர்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய போயிட்டதுனால சிதறடைகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பட் இதை பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இது எப்படி இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம்? குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னா இது மாதிரி இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்க இந்த வழியில் வர்றதுக்கு அப்படின்னா உங்களோட பார்வை என்னவாக இருக்கும்? நான் இப்போது அந்த கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் கூட நாங்கள் ஒரு கலெக்டரோட ஆர்டர் படி ஒரு 1200 மாணவர்களுக்கு அங்கே கிளாஸ் எடுக்க சொல்லி அவங்களுக்கு புத்தக திருவிழாவை சுற்றி காமிச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸு லஞ்செல்லாம் கொடுக்க சொல்லி புதுசாக இந்த வருஷம் உத்தரவு போட்டிருந்தாங்க. மாவட்ட நூலக அலுவலர் தலைமையில் சிறப்பாக பண்ணோம். அதில் ஃபுல்லாக அவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் இதுதான் பேசினேன். குழந்தைகள் கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் அதில் அதிகமாக வச்சுருந்தேன். நானாக எதுவுமே அங்கே பேசலை. அதில் குழந்தைகள் இந்த அவங்களுக்கு உண்டான பெண் குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை அந்த தவறுகளை பற்றி பண்ணும்போது நான் சொன்னேன், இது எந்த சட்டத்தினாலையும் தடுக்க முடியாது. எங்கே பண்ணாலும் அந்த குற்றவாளி இன்னொரு வீட்டில் ஒரு மகன் ஒரு அண்ணன் ஒரு தம்பி இல்லை யாரோ ஒரு சித்தப்பா ஒரு யாரோ ஒரு இன்னொரு குடும்பத்தில் அவங்க ஒரு ரிலேட்டிவாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போது நமக்கு இதுக்கு தேவை சுய ஒழுக்கம் தான். நம்ம வீட்டில் இருந்து நம்ம அண்ணன் சரியாக இருக்கணும், நம்ம அப்பா சரியாக இருக்கணும், நம்ம சித்தப்பா சரியாக இருக்கணும், நம்ம மாமா சரியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு அந்த தவறு நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதனால் செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியம். அதுக்கு வந்து நல்ல புத்தகங்களை ரீடிங் அந்த நான் சொன்ன அந்த கற்றல் ஒரு சிறந்த மனிதனாக வர்றது அதுதான் முக்கியம். சட்டத்தால் அதை சரி பண்ண முடியாதுங்கிறது நான் ஆழ்ந்த நம்பிக்கை. எஸ் கண்டிப்பாக சார். ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து லீவ் விட்டா ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராயிங்காக இருக்கட்டும் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போது இருக்கட்டும் இல்லை டெய்லியாக இருக்கட்டும் கொஞ்ச நேரமாச்சும் கற்றல் நீங்கள் சொல்கிற மாதிரி லைப்ரரிக்காகவோ இல்லை புத்தகங்கள் படிக்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளினுங்கிறது மேபி அதில் வந்து இன்னுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையாங்க சார்? கண்டிப்பாக. எஸ் ரைட். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியோட நிறைவாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இந்த படிப்பு அப்படிங்கிறது கற்றலுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒன்று அப்படின்னு ஒரு நேரம் பேசியிருக்கோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் பெட்டர்ஃபுல் லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்க? 3 விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கிறாங்க சார். சொல்லுங்கள் சார். குழந்தைகளுக்கு எல்லா இடத்துலையும் சொல்கிறதா செல்லுங்களா நீங்கள் இந்த ஆன் ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுங்க. அது நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிட்றது அது முடியாத தான் இருக்கும் இப்போது. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உலகம் அதை விட சிறந்த ஒரு சந்தோஷமான உலகம் உங்களுக்காக வெளியே காத்திருக்கு. தயவுசெய்து அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. அப்புறம் பொதுவாக மக்களுக்கு நல்ல ஒரு சொசைட்டிக்கு சொல்லணும் அப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா குறைவாக சாப்பிடுங்க. கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற வருமானத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா குறைவாக செலவு பண்ணுங்க. பிரச்சனைகள் கம்மியாக இருந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னா குறைவாக பேசுங்க. குறைவாக சாப்பிடணும், குறைவாக செலவு பண்ணணும், குறைவாக பேசணும். இந்த 3 இருந்துச்சுன்னா 80% நம்மளை சுற்றி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாயிரும். அப்புறம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்கிற என்னென்னா என்னோட ஓன் கோட்டு டுடே ஸ்டெப் டுமாரோஸ் லைஃப். அவ்வளோதான். இன்றைய முயற்சி நாளைய உயர்ச்சி. அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 17 வருஷமாக ஒரு லைஃப்பில் வந்து ஜேர்னி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல யாருக்காவது ரொம்ப ஒரு பெரிய நன்றி சொல்லணும், இதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு யாராவது ஒரு விஷயம் சொல்லுமா இருந்தால் யாருக்கு சொல்லுவீங்க? நன்றி கடன் என்னோட நூலகத்துறையில் எனக்கு அதிகாரிகளாக இருந்த அதிகாரிகளுக்கு,
அப்புறம் என்ன நூலகத்தில் வந்து இப்போ நான் அங்கே பண்ணுற சர்வீஸ் நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் அறிமுகமாயிருக்கிறேன் அப்படின்னா அது என்னால் மட்டும் கிடையாது. வாசகர்கள் தான் எனக்கு எங்கே போனாலும் நான் ஐங்கிற வார்த்தையை கிராமர் மிஸ்டேக்காக இருந்தாலும் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன், வீண் தான் போடுவேன். ஏன்னா அது என்னால் அது சாத்தியமும் இல்லை, ஆகவில்லை. வாசகர்கள் அங்கே ரீடர்ஸ் ஃபோரம் இருக்குது, வாசகர் வட்டம், அதில் தலைவர்கள் ரீடர்கள் எல்லாம் ஒரு சின்ன செலவு பிரச்சனைகள் ஒரு எல்லாருமே வாலண்டியர்ஸ் ரீடர்ஸ் தான் அந்த வாசகர் வட்டம். அந்த நூலகத்துக்கு எல்லாரும் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அது அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவ்வளோதான், சர்வீஸ் முடிந்த டீம் அவங்க தான். அவங்களால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசிக்கிறதுக்கும் காரணம் அவ்வளோ. அங்கே அதுதான் எனக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தளம் அமைத்து கொடுத்தது அந்த நூலகம், அங்கே இருக்கிற வாசகர்கள். எஸ் ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துருந்த குட்டி குட்டியாக அதை நம்ம அட்வைஸ்ன்னு சொல்லிட முடியாது, உங்களுடைய பகிர்தல் உங்களுடைய பார்வை அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அது ரீடிங் மிஷினாக இருக்கட்டும், 67,000ங்கிறது 6,70,000 மாறட்டும், 6 கோடியாக மாறட்டும், நீங்கள் எடுக்கிற அந்த சிறுதானியம், இந்த மாதிரி உணவு பழக்கங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகட்டும் சார். நிறைய பேர் இயற்கையான வாழ்வியலுக்கு நம்ம திரும்புவோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி பெற எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி சார், இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் ரைட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்து குட்டி குட்டியாக ரொம்ப அழகான விஷயங்களை பகிர்ந்துட்டாரு நூலகர் விஜயன் அவர்கள். ஸோ இது வரைக்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சிவா. டாடா பாய். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். நிக்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு. நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். நிக்காம கண்ணோரோ ஏன் கண்ணீரு.
அன்பால நீ கை சேரு நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. நம்ம ஆகாஷவாணி 103 எஃப்எம்ல